வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூர் பற்றவாக்கம் லொக்கேஷன் தான். நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னாங்க, எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் சொல்லுங்கள் சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணுவீங்க. அப்படியே பேக் சைட் பாருங்கள், உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கேன். இந்த ட்ரெயின் போதுங்களா, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுங்க. அது நம்மளுக்கு பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. எப்போவுமே ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை கேட்பீங்க, ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லையே ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் போகிறதுலாம் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாசல்லே இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க. நம்ம சைட்டுக்கு வாசலேருந்து பார்த்தாலே நீங்கள் ரயில்வே ட்ராக் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ட்ரெயின் போயிட்டு வரலாம், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஃபீட் நம்மளுக்கு ரோடு வரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட் தான் நம்மளுக்கு. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளவே மற்ற ஸ்ட்ரீட்டில் எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 யூனிட் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு 2 யூனிட் வரும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நம்மளுக்கு 2 யூனிட் இருக்குது. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 621 621 உங்களுக்கு பில்டப் ஏரியா 2 BHK ப்ராப்பர்ட்டி தான். யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 297 297 உங்களுக்கு யூடிஎஸ் வருங்க. 15 வருஷம் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. மெயின் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தீக்கூட்டில் நம்மளுக்கு வந்துடுவாங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்ட் சைஸ்ல நம்மளுக்கு ஹால் கொடுத்துருக்காங்க. நம்ம சஸ்கல் சொந்தங்கள் யாருன்னா அம்பத்தூர் பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவனே பார்த்தீங்கன்னா இது நம்ம ஹாலுங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலா நம்மள ஸ்கொயரா கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கபோர்ட்ஸ் வரும். இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஆல்ரெடி நான் 15 வருஷம் சொல்லிட்டேன். ஸோ 15 வருஷத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுனால ஃபுல்லாக உங்களுக்கு ரெட் பிரிக் ரிவர்ஸ் ஆர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சின்னதாக வாஷ் பேஷன் இருக்குது. அப்படியே வாங்க, இது கிச்சனுங்க. கிச்சனுக்கு நம்மளுக்கு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குங்க. கிச்சன் மேடை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு வந்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கடப்பா கல்லே நம்மளுக்கு போட்டிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ வந்துடும். இங்கேருந்து பாருங்களேன், நீங்கள் சமைக்கும் போது நீங்கள் ட்ரெயின் போயிட்டு வந்துட்டே இருக்கும், நீங்கள் அதை பார்த்து சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க வந்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேஸ்டேஜ் போடுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெட்ரூம்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம், இங்க இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். இந்தியன் ரெஸ்ட் ரூம், இந்தியன் டாய்லெட் தான் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு ஷவர் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9x9ல கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ நம்மளுக்கு வந்துருவாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹால்ல இருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, ரெஸ்ட் ரூம் லாக் ஆயிருக்கு. ஓபன் பண்ணிட்டு வரேன். இங்க பாருங்க, இந்த பெட்ரூம்ல இருந்தும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ 2 ஆக்சஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்க வாங்கலாம். இங்க வந்தீங்கன்னா இங்க இருந்து பாருங்க, நீங்க ட்ரெயின் போறதுலாம் இங்க இருந்தே பாத்துக்கிற மாதிரி இருக்குங்க. வியூ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இது நம்மளுக்கு பால்கனி வரும். ஸோ அந்த பெட்ரூம் நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 8 கேட்ல கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க, லேப்டாப் வந்து நம்மளுக்கு வந்துடும். சவுண்டாக இருக்குங்க. ட்ரெயின் போயிடுச்சு. இது நம்மளுக்கு ஒரு பால்கனி. இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரயில்வே ட்ராக்கை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ கிச்சன்லேருந்தும் நீங்கள் ட்ரெயின் போயிட்டு வரலாம் பார்க்க முடியும். இந்த பால்கனில இருந்தும் நீங்கள் அந்த ட்ரெயின் போயிட்டு வரது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் உங்களுக்கு அந்த பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும். எக்ஸாக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400லேருந்து 500 மீட்டருக்குள்ள நீங்கள் நடந்தே போயிட்டு வரலாம். ஸோ அது மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் சொந்தங்கள்ல ஒரு அண்ணாவோட ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா, ஸோ அவங்க தான் சேல்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சஸ்பெல் சொந்தங்கள் நிறைய பேர் இந்த அம்பத்தூர் லொகேஷன்லாம் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் எல்லாமே நான் டெரஸ்ல போய் சொல்றேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தோம் கண்டிப்பா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே வாங்க நம்ம டெரஸ் போயிடலாம். டெரஸ் வந்துடுங்க.
டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து அந்த ட்ரெயின் போகிறது எல்லாமே தெரியுங்க. இங்கே வாங்க, இன்னொரு ட்ரெயின் கிளம்புதுங்க. ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் நம்மளுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்குது. ஸோ ரெகுலராகவே நம்ம ட்ரெயின் இருக்குது. அந்த சவுண்ட்லாம் கேட்குதுங்களா? இப்போ தான் ஆரன் அடிச்சு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ட்ரெயினை. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 35 lakhs 35 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் நெகோசியேஷன் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.